மார்னிங், குட் ஆஃப்டர்நூன், குட் ஈவினிங், குட் நைட். போன வாட்டி சொன்ன மாதிரி எப்போ வேணால் நீங்கள் படிப்பீங்க. அதனால ஓகே எல்லாத்தையும் சேர்த்து சொல்லிப்போம். ஓகே, ஸோ ஐ எம் மைசெல்ஃப் கோகுல கிருஷ்ணன் ஃப்ரம் பெனவலண்ட் ஐஏஎஸ் அகாடமி. ரைட், போன வாட்டி நம்ம வாட்டர் பொல்யூஷன் அப்படின்ற டாப்பிக்கை பற்றி பார்த்தோம். ஸோ இந்த வாட்டி சரி அதே சீரீஸ் மாதிரி கண்டினியூ பண்ணுவோம் அப்படின்ட்டு ஐ எம் டுடே ஹியர் வித் ஏர் பொல்யூஷன். ரைட், ஓகே. ஸோ இதுக்கெல்லாம் பார்க்கறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பார்ப்போம், பொல்யூஷன்னா என்ன, வாட் இஸ் பொல்யூஷன் தென். ஓகே, ரைட். நான் ஏதாவது ஒரு பக்கம் நிற்கணும்னு நினைக்கிறேன். போன வாட்டி நான் நவர என்ன ஆயிடுச்சுன்னா வீடியோ ஜூம் ஆகுது, ஜூம் இன் ஆகுது, ஜூம் அவுட் ஆகுது, என்ன ஃபோக்கஸ் பண்ணுது, போர்டை ஃபோக்கஸ் பண்ணுது. ஸோ போன வாட்டி ரெண்டு பிரச்சனை இருந்துச்சு. ஒன்று சவுண்ட், இந்த வாட்டி அதையும் இன்னொன்று ஃபோக்கஸ் அதையும் கொஞ்சம் மினிமைஸ் பண்ண முயற்சி பண்ணுறேன். அன்ஃபார்ச்சுனேட்லி நான் கொஞ்சம் நடுவில் நடப்பேன். ஸோ அதை கொஞ்சம் பொறுத்துக்கங்க. ஓகே, அப்பப்போ ஏதாவது மிஸ் ஆச்சு அப்படின்னா பழக்கமாயிடுச்சுங்க, சரி. ஓகே, ஸோ பொல்யூஷன் அப்படின்னா என்னன்னா சம்திங் விச் இஸ் இன் எக்ஸஸ். ரைட்டா, அவ்வளோதான். ஏதாவது ஒரு இடத்துல ஒரு விஷயம் எக்ஸஸா இருந்துச்சு அப்படின்னா we call it as pollution. அப்ப carbon dioxide is not a pollutant unless until it exceeds its limit. Okay, so carbon dioxide is very much essential greenhouse gas which is the reason for us to survive, right? Because without the carbon dioxide the nights will become very chill and freeze. ஓகேவா, ஒரு மாதிரி ஃப்ரீஸ் ஆகிடும். அப்புறம் நிறைய பிளானட்ஸ்ல இது நடக்குது. நம்ம அட்மாஸ்பியர்ல இருக்கிற ஒரு மிகப்பெரிய ஃபீச்சர் என்னது, இந்த மாடரேஷன் ஆஃப் டெம்பரேச்சர். ரைட், அப்ப இதை பண்றது யாரு, கிரீன் ஹவுஸ் கேசஸ். அப்ப அந்த கிரீன் ஹவுஸ் கேஸ்ல முக்கியமான ஆள் யாரு, கார்பன் டை ஆக்சைடு. அப்ப கார்பன் டை ஆக்சைடு இட்செல்ஃப் ஆர் பீயிங் கார்பன் டை ஆக்சைடு இட்செல்ஃப் இஸ் a pollutant அப்படின்னா இல்ல. when it exceeds the limit then it became a pollutant. ஓகே, அப்ப இதுல those components or those particles or those substance which pollute something is called pollutants. Okay, what is the content, the substance is pollutant, the action is pollution. Right, okay, சரி. இப்போ நம்ம water contamination or water pollution, especially groundwater pollution and its mitigation அப்படின்ற மாதிரி பார்த்தோம். ஸோ இன்னைக்கு என்ன பார்க்க போறோம், air pollution. What is the reason for air pollution, causes, அதோட effects என்ன. especially we are taking Delhi as an example. ஏன்னா இருக்கிற ஏரியாவிலே டெல்லியோட ஏர் பொல்யூஷன் தான் பீக்ல இருக்கு. ஓகேவா, அப்ப இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் டெல்லி, ஏன் டெல்லியில மட்டும் ஏன் இவ்வளோ ஏர் பொல்யூஷன், நாட் எனி அதர் சிட்டி. ஏன்னா டெல்லி வந்து ஒரு சிட்டிங்க, அதனால அங்க எக்ஸசிவ் இண்டஸ்ட்ரீஸ் இருக்கு, வெஹிகுலர் எமிஷன் இருக்கு, பாப்புலேஷன் டென்சிட்டி இருக்கு, அதனால நம்ம ஏர் பொல்யூஷனை ஃபேஸ் பண்றோம். அப்படி பார்த்தா ஹிஸ்டாரிக்கலா கொல்கத்தாவையும் மும்பையும் விடவுமா டெல்லி அவ்வளவு பெரியது. ஏன்னா ஹிஸ்டாரிக்கல் எவல்யூஷன்ஸ் இருக்கு மும்பை மாதிரியான ரீஜன்ஸ்க்குலாம். அப்ப அதையெல்லாம் தாண்டி டெல்லி இஸ் பீயிங் தட் மச் பொல்யூட்டட் ரீஜன். then what's the reason? ஸோ அதை தான் இன்னைக்கு என்ன பண்ண போறோம், நம்ம ட்ரில்லிங் பண்ண போறோம். தேடி கண்டுபிடிச்சு ஒரு முடிவு கட்டிடுவோமா இன்னைக்கு டெல்லிக்கு. ஓகே, கட்ட வேண்டியது நாம தான், பார்த்துக்கலாம். ரைட், தென் ஏர் பொல்யூஷன், பொல்யூஷன், பொல்யூட்டன்ட் அப்படின்றதெல்லாம் ஓகே. ரைட், இப்போ இதோடைய இம்பார்ட்டன்ஸ், வாட் இஸ் இட்ஸ் இம்பார்ட்டன்ஸ். இம்பார்ட்டன்ஸ்னா என்னது, ஏர் பொல்யூட்டன்ட், ஏர் பொல்யூஷன் ஏன் இம்பார்ட்டன்ட்ன்றது இல்ல, யூபிஎஸ்சி ப்ரிப்பரேஷனுக்கு ஏர் பொல்யூஷனை பத்தி படிக்கிறது ஏன் இம்பார்ட்டன்ட். ஓகே, அந்த ஆஸ்பெக்ட். ஏர் பொல்யூஷன் இம்பார்ட்டன்ட் இல்ல, ஏர் பொல்யூஷன் ரொம்ப மோசம். ஓகேவா, இன் யூபிஎஸ்சி ப்ரிப்பரேஷன் வாட் இஸ் த நெசசிட்டி ஃபார் ஸ்டடியிங் ஏர் பொல்யூஷன், ஏர் பொல்யூஷனை பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்கான இம்பார்ட்டன்ஸ் என்ன அப்படின்றத பார்ப்போம். ஓகேவா, நமக்கு மொத்தம் எத்தனை இருக்கு, ஒரு 4 முக்கியமான இம்பார்ட்டன்ஸ் இருக்கு, which is environmental importance. environmental importance. அப்ப environmental importanceல என்னது,
climate change. Because air pollutants உடைய quantity or air pollutants அப்படின்னு நம்ம ஒரு லிஸ்ட் எடுத்தோம்னா அதுல யாரெல்லாம் இருப்பா? கார்பன் டை ஆக்சைடு, கார்பன் மோனாக்சைடு, சல்பர் டை ஆக்சைடு, சல்பர் நைட்ரஜன் டை ஆக்சைடு, இந்த மாதிரியான விஷயங்களை என்ன பண்ண முடியும்? It can cause acid rains like sulfur dioxide and nitrogen dioxide. Carbon monoxide and carbon dioxide has the potential to cause global warming. அப்ப we are taking climate change. Climate change இது ஒரு முக்கியமான ஃபேக்டரா ஆட் ஆகுது. அப்ப it need an environmental aspect. அப்ப ஒரு ஏர் பொல்யூஷனுக்கு ஒரு environmental aspect இருக்கு. ஓகேவா? சோ அடுத்து நம்ம சொன்ன மாதிரி acid rain. So வேணா என்னன்னு பாத்துறோம். CO2 and carbon monoxide. These pollutants like sulfur dioxide and nitrogen dioxide has the ability to form acid rains. So அடுத்து யாரு? So climate change, acid rain. அடுத்து ozone depletion or formation னே நான் சொல்லுவேன். சார் ஓசோன் ஃபார்ம் ஆகிறதுல என்ன சார் பிரச்சனை அப்படின்னா ஓசோன் டெப்ளீஷன் எங்க இன் stratosphere is a harm, but ozone formation in troposphere is also a harmful effect. அப்ப ரெண்டுமே இருக்கு. டெப்ளீட்டும் ஆகுது. எங்க டெப்ளீட் ஆகுது? ஸ்ட்ராட்டோஸ்பியரிக் ஓசோன் வந்து டெப்ளீட் ஆகுது. ஆனா ட்ரோபோஸ்பியரில ஓசோன் ஃபார்ம் ஆகுறதுமே பிரச்சனை. ஏன்னா when it forms at a lower altitude it became a harmful substance which நம்ம அதை இன்ஹேல் பண்ணும்போது என்ன ஆகும்? அது நம்மளுடைய ஆக்சிஜன் கண்டென்ட்டை ரொம்ப சீக்கிரமா குறைச்சிரும் and we suffer pulmonary disorders like pneumonia, asthma மாதிரியான வியாதிகள் வர்றதுக்கான பாசிபிலிட்டி அதிகம். ஓகே, சோ ரெண்டாவது first we are looking into environmental concerns, ரைட்டா? சோ அடுத்து என்விரான்மென்ட்க்கு அப்புறம் என்னது? ஓகே, economic. economic concerns. அப்ப ஏர் பொல்யூஷன்னால என்ன சார் எகனாமில பிரச்சனை? எகனாமில என்ன பிரச்சனை? சோ டெக்னாலஜி ஆர் இனோவேஷன். இப்ப ஏர் பொல்யூஷன் இல்ல அப்படின்னா ஏர் பொல்யூஷனுக்கு நான் வந்து ஒரு இனோவேட்டிவ் மெத்தடை கண்டுபிடிக்கிறதுக்கு செலவு பண்ற எனர்ஜியையும் டைமையும் மணியையும் நான் எங்க போடுவேன்? வேற ஏதாவது டெவலப்மெண்ட்டுக்கு போடுவேன். அப்ப which is sucking out my resources. ஓகே, நான் ஏற்கனவே ஒரு ரிசோர்ஸ் ஸ்பெண்ட் பண்ணி தான் ஒரு பொல்யூஷனை உருவாக்குறேன், அதுதான் உண்மை. அப்ப அதை மிட்டிகேட் பண்றதுக்கோ இல்ல அடாப்ட் பண்றதுக்கோ நான் என்ன பண்றேன்? மறுபடியும் இன்னும் நிறைய ஸ்பெண்ட் பண்ண வேண்டியதா இருக்கு. ஓகே, and இன்னொரு பக்கம் economical concern பார்க்கும்போது it doesn't stop at a single point. ஓகேவா? all sector contribution, எல்லா செக்டாரும் ஒரு வகையில கான்ட்ரிபியூட் பண்ணுவாங்க. எப்படி? பிரைமரி செக்டார் பை அக்ரிகல்ச்சர், ஸ்டேபிள் பர்னிங்லாம் நடக்குதா? சோ அடுத்து செகண்டரி செக்டார்ஸ் கான்ட்ரிபியூஷன் பை construction dust and tertiary sector contribution by vehicular emission, power generation. அப்ப இந்த மாதிரி செக்டாரல் கான்ட்ரிபியூஷன் இங்க நிறைய இருக்கு. ஓகே, எல்லா
செக்டாரும் இதோட கான்ட்ரிபியூட்டர் தான். அப்ப எங்க பார்த்தாலும் நமக்கு என்னது ஏர் பொல்யூஷன் அப்படின்ற ஒண்ணு இல்லாம நம்ம ஒண்ணும் பண்ண முடியாது. அடுத்து சோஷியல். சோஷியல் மக்களுக்கு இதனால என்ன பிரச்சனை, மக்களே இதனால என்ன பிரச்சனையில நம்ம இதை படிக்கிறோம் அப்படின்னா லாஸ் ஆஃப் எபிலிட்டி. இது என்ன சார் லாஸ் ஆஃப் எபிலிட்டி? இப்ப நான் வந்து ஒரு நல்ல சிட்டிசனுங்க, இல்ல ஒரு நல்ல பொட்டன்ஷியல் ஒரு பர்சன், ஆனா டியூ டு environmental pollutions எனக்கு என்ன ஆகுது, I am getting into some troubles which is health issues. அப்ப என்னோட cognitive development குறையுது. அப்ப I am not fully using my potential towards my nation development. அப்ப ஒரு நேஷனோட எபிலிட்டி என்ன ஆகும், லாஸ் ஆகும். அண்ட் ஹெல்த் ஹசார்ட். இந்த ஹெல்த் ஹசார்டோட அடுத்தது என்னது, நம்ம போன வாட்டி பார்த்த மாதிரியே அவுட் ஆஃப் பாக்கெட் எக்ஸ்பெண்டிச்சர், OPE அப்படின்னு சொல்லுவாங்க. பிகாஸ் நான் எந்த தப்புமே பண்ணல, நான் டெல்லியில போய் இருக்கிறதோ இல்ல ஒரு குழந்தை டெல்லியில பிறக்கிறதோ ஒரு மிகப்பெரிய குற்றமா என்ன, தான் இந்த இடத்துல பிறந்துட்டோம், தன்னுடைய வாழ்வாதாரம் இந்த இடத்துல தான் இருக்கு அப்படின்னு நம்பி வர்ற ஒருத்தருக்கு என்ன ஆகுது, ஹெல்த் ஹசார்ட் ஆகுது. தன்னுடைய லைவ்லிஹுட்டே இங்கதான் இருக்கு நம்பி வர்ற ஒருத்தருடைய லைவ்லிஹுட்ல இருந்து ஒரு போர்ஷன் அது என்ன பண்ணிக்குது, அவுட் ஆஃப் பாக்கெட் எக்ஸ்பெண்டிச்சரா வெளியே எடுத்துருது. அப்ப எக்கனாமிக்கல் லாஸ் இருக்கா? அப்ப நம்ம போன வாட்டியே பார்த்த மாதிரி என்னது, இட் கான்ட்ரிபியூட்ஸ் டு த இன்இக்வாலிட்டி, புவர் கெட்டிங் புவரர். ஏன்னா அவங்களுக்கு ஏற்கனவே என்ன இல்ல, பெரிய அளவுல செலவு பண்றதுக்கான பொட்டன்ஷியல் இல்ல. இப்ப அவங்களுடைய சம்பாதிக்கிற ஏதோ காசை வச்சுதான் அவங்க வாழ்ந்துட்டு இருக்காங்க. இப்ப அந்த காசை என்ன பண்றாங்க, அவங்க ஹெல்த்துக்காக செலவு பண்றாங்க. அப்ப செலவு பண்ணாலும் பிரச்சனை, செலவு பண்ணலனாலே எபிலிட்டி போயிடும். அப்ப எய்தர் வின் வின் சிச்சுவேஷன் மாதிரி, இது என்னது லூஸ் லூஸ் சிச்சுவேஷன், எப்படி பண்ணாலும் பிரச்சனை அப்படின்றது. ஓகேவா? சோ அடுத்து கடைசியா பாக்குறது என்னது, இட்ஸ் a governance issue. Importance in governance. So governance perspectiveல இத நம்ம எப்படி பார்க்கிறது, governance should be proactive. Okay, governance எப்படி இருக்கணும், proactive-ஆ இருக்கணும், not reactive. எழுதிப்போமா, not reactive. So reaction எப்ப கொடுப்போம், ஒரு விஷயம் நடந்துருச்சு, அப்பா அப்படி நடந்துருச்சா அப்படின்னு சொல்லி தான் ரியாக்ஷன் கொடுப்போம். அப்ப it should not be the governance measure or any governance policy should not be in the form of reactive. Oh, something has been happened and we have to adapt to that. No, we need mitigations. நடக்காம இருக்கிறதுக்கு என்ன பண்ணணும். Okay, அப்ப we have to be proactive in nature. ரெண்டாவது, it became a federal issue. Federal or coordination problem or issue. So டெல்லியவே எக்ஸாம்பிளா எடுத்துப்போம். டெல்லியில பொல்யூஷன் சொல்றோம், காரணம் யாரு, பஞ்சாப்ல ஸ்டெபிள் பர்னிங் பண்றாங்க சார், ஹரியானால ஸ்டெபிள் பர்னிங் பண்றாங்க சார் அப்படின்றோம். அப்ப டெல்லி நினைச்சா அதை முடிச்சிடலாமா, முடியாது. பஞ்சாப் நினைக்கணும், ஹரியானா நினைக்கணும், இதெல்லாம் தாண்டி கிளைமேட் நினைக்கணும், அது வேற கதை. ஓகே, ஹோல் ஆஃப் த வேர்ல்டே நினைக்கணும், பக்கத்து ஸ்டேட்காரனே நினைக்க மாட்டான்றப்ப நம்ம மொத்த உலகத்தையும் இதை பத்தி நினைக்க சொல்றது முட்டாள்தனமா தான் தெரியுது. சரி பார்ப்போம். ஓகே, அப்ப இட் பிகேம் a federal issue. எனக்கு அதாவது ஒருத்தர் கோஆர்டினேட்டடா கோஎக்ஸிஸ்ட் பண்றமா அப்படின்ற கேள்விய இது தூண்டி விடுது. ஓகேவா? சோ ரைட். அப்ப அடுத்த கேள்வி, சோ இதெல்லாம் வந்து ஏன் நம்ம வந்து யூபிஎஸ்சில என்ன பார்க்கணும், ஏர் பொல்யூஷனை பத்தி படிக்கணும் அப்படின்றதுக்கான மெஷர்ஸ், என்விரான்மெண்டல், எக்கனாமிக், சோஷியல் அண்ட் கவர்னன்ஸ். சோ எந்தெந்த ஏரியாஸ்ல நம்ம எப்படி எல்லாம் பார்க்கணும் யோசிச்சு பாருங்க. கவர்னன்ஸ் பேப்பர் 2 GS1, சோஷியல் GS1, எக்கனாமிக்ஸ் GS3, என்விரான்மெண்ட் GS3. ஓகேவா?
அப்ப GS2 ல வராதா சார்? கவர்னன்ஸ் மொத்தமாவே GS2 தான். பாலிட்டி அண்ட் கவர்னன்ஸ். கவர்னன்ஸ் GS1 ன்ட்டனா? ஓகே ரைட். சொசைட்டி தான் பேப்பர் 1. ஓகே சார், இட்ஸ் மை மிஸ்டேக். ஓகே ரைட். அப்ப அடுத்த கேள்வி, இதுதான் மிக முக்கியமான கேள்வி. why Delhi not others? இதுதான் மிக முக்கியமான கேள்வி. ஏர் பொல்யூஷன் அப்படினாலே நம்ம எங்க போயிடுறோம்? ஏன் நேரா டெல்லிக்கு போறோம்? why it is getting intensified in Delhi, not in any other places? அப்ப நம்ம இத என்ன பண்றோம்? இத நம்ம 4 செக்டரா பார்க்க போறோம். அப்ப 4 இல்ல 5ஆ பாப்போம். இத என்ன சொல்லுவாங்க? G map. ஓகே, சோ ஞாபகம் வச்சுக்கிறதுக்காக. ஓகே, ஃபர்ஸ்ட் ஒன் என்னது? G for geographical reasons. Okay, what are the geographical reasons? இப்படி நடக்கிறதுக்கு ஜியோகிராபிக்கலா என்ன ரீசன்? ஜியோகிராஃபின்னு சொல்லிட்டாலே நம்ம முதல்ல என்ன வரையணும்? ஒரு மேப் வரைஞ்சிரோமா? ஐடியா அப்படிதான் இருக்குமா? டெல்லி இங்க இருக்கு அப்படின்னு வச்சுக்கோமா, அப்ராக்சிமேட்டா அங்க தான் இருக்கும். ஓகே, சோ ரைட். இங்க யார் இருப்பா? This is the region of Himalayas. Right. அடுத்து this is the region of Aravalli ranges. Okay, சரி. இங்க இந்தியா சாத்புரா இருக்குமா? இந்தியா சாத்புரால இருந்து இத ஃபுல்லா என்ன சொல்லிடுவோம்? We call this area as Deccan Plateau, and both the corners combinedly will form Ghats, both western and eastern Ghats. Okay, அப்ப என்ன ஆயிடுச்சு? Delhi is all surrounded by other physical features which are elevated landmass. பிரச்சனையே அதான். ரைட், ஓகே. சோ அப்ப அடுத்து மீட்டியரோலஜிக்கல்ல இது இன்னும் பெட்டராவே புரியும். அப்ப ஜியோகிராபிக்கலா என்னது? டெல்லி acts as a bowl effect அப்படின்னு ஒண்ணு நடக்கும். சோ இந்த bowl effect எப்படின்றத நம்ம லேட்டரா என்ன பண்ணுவோம்? அடுத்து மீட்டியரோலஜிக்கல்ல பார்ப்போம். The second one is meteorological factors. என்னென்ன அப்படின்னா, first western disturbances. So what is western disturbances? நமக்கு westerlies, cold winds, westerlies வந்து வெஸ்ட்ல இருந்து வந்துட்டு இருக்கும் அப்படின்னு தெரியும். So இந்தியாக்கு வெஸ்ட்ல யார் இருக்கா? It is Pakistan, Afghanistan. So Mediterranean region, அங்க இருந்து என்ன பண்ணுவோம்? இந்த westerlies gathering the cold waves. So இததான் நம்ம ஊர்ல என்ன பண்றோம்? Western disturbances அப்படின்னு சொல்றோம். So இந்த western disturbance, it's a cold wind, right? அப்ப cold wind ஓடைய வேலை என்ன? cold wind என்ன பண்ணும் அப்படினா, western disturbance carries cold wind, it has the ability to temperature inversion.
What is temperature inversion? So temperature inversion இந்த பக்கம் ஒரு டயகிராம் போட்டுருவோமா? So temperature inversion ஒரு மலை இருக்கு, இப்படி ஒரு மலை இருக்கு அப்படின்னு வச்சுக்கிட்டா இந்த பக்கம் என்ன பண்ணுவோம்? நார்மல் கண்டிஷன், இந்த பக்கம் இன்வர்ஷன் வரையுமா? இன்வர்ஷன் அப்படின்றத வரையும். ஓகே. So ஜெனரலா என்ன ஆகணும்? hot air will ascend. ஓகே. hot air என்ன ஆகணும்? ascend ஆகணும். ரைட். ஏன்னா hot air தரையில பட்டு என்ன ஆகும்? will ascend. ascend ஆகும்போது it will get cool. ஆனா இந்த பக்கம் என்ன ஆகும்? temperature inversionல cold air will sink to the bottom. இது என்ன நடக்குது? cold air sinking நடக்கும், முழுகும் cold air. ஏன்னா cold air is denser air. ஏன்னா நம்ம சொல்ற மாதிரி தான், இப்போ we are supplying heat, heat வச்சுக்கிட்டு தானே எக்ஸ்பேண்ட் ஆகுது. heat is a form of energy. அப்போ ஒரு மாலிக்யூல் எனர்ஜி எடுத்துக்கிதுன்னா என்ன ஆகும்? it oscillate at a higher speed. அப்போ ஒண்ணு இடிச்சு தூரமா போய்டும். ஒரு குறிப்பிட்ட இடத்துல அதோட குவாண்டிட்டி எவ்வளவு இருக்கும்? கம்மியா இருக்கும். then we call it as mass per volume. ஒரு குறிப்பிட்ட இடத்துல எவ்வளவு மாஸ் இருக்கு, தள்ளி தள்ளி போயிட்டதுனால கம்மியா இருக்கு. சோ டென்சிட்டி குறைஞ்சு போச்சு. இப்போ அந்த எனர்ஜி வெளியே விட்டுருச்சு. ஓகே, எனர்ஜி வெளியே விட்டா என்ன ஆயிடும்? அந்த ஆசிலேஷன் குறைஞ்சிரும். they come closer. அப்ப அதே பர்టిక్యులர் ஏரியாவுல larger amount of mass per volume, அந்த குறிப்பிட்ட இடத்துல அதிகமான மாஸ் இருக்கு, டென்சிட்டி அதிகமாயிடுச்சு அப்படின்னு சொல்லிடுவோம். அப்ப because of density difference என்ன ஆகும்? the cold air sinks to the bottom. ஓகே, சரி, இதுக்கு அதுக்கு என்ன சார் சம்பந்தம் வருவோம். ஓகே, this phenomena of sinking down the dense air over a hilly region தான் என்னது? temperature inversion. not in a hilly region, any region. ஆனா இங்க என்ன ஆகுது? ஹிமாலயாஸ் என்ன ஆகும்? சிங்க் ஆகுமா? எங்க சிங்க் ஆகும்? ஹிமாலயால இருந்து வழிஞ்சு டெல்லிக்கு வராப்ல, ஆரவல்லில இருந்து வழிஞ்சு டெல்லிக்கு வராப்ல, எலிவேட்டட் பிளாட்டூ ரீஜன்ல இருந்து வழிஞ்சு எங்க வராப்ல? டெல்லிக்கு வராப்ல. because it is in the northern great plains, plain region நோக்கி அது கிளம்பி வருது. ஓகேவா? சோ இவ்வளவுதான் அதுல. மெட்டீரியாலஜிக்கு அப்புறம் ஏவுல வந்து நமக்கு ரெண்டு இருக்குப்பா, ரெண்டையும் தனித்தனியா பார்த்துருவோம். agriculture, effect of agriculture. okay, so agriculture la yaar major role? stubble burning in Punjab and Haryana. so என்ன சார், அவன் பஞ்சாப்லயும் ஹரியானாலயும் ஸ்டபிள் பர்ன் பண்ணா டெல்லிக்கு என்ன பிரச்சனைனா, நம்ம என்ன பார்க்கிறோம்? வெஸ்டர்ன் டிஸ்டர்பன்ஸ் இந்த டைரக்ஷன்ல தான்ப்பா வரும், from west to east. அப்ப என்ன ஆகும்? பஞ்சாப் இஸ் லொகேட்டட் வெஸ்ட் ஆஃப் டெல்லி. அப்ப அங்கே இருந்து அந்த ஆர் என்ன பண்ணும்? பொறுமையா அந்த ஸ்மோக்க, அதாவது அவங்க ஸ்டபிள் பர்ன் பண்ணும்போது அந்த புகை, கார்பன் எமிட்டட் அந்த ஸ்மோக் இருக்குல்ல, அந்த ஸ்மோக்கை எங்க கொண்டு வந்துரும்? takes it towards the region of Delhi NCR, new capital region அப்படின்னும். ஓகேவா? சோ அப்ப stubble burning. ஓகே, ஏன் stubble burning அப்படின்னா because of intensive agricultural practice of Punjab and Haryana. அதுவே பெரிய பிரச்சனை தான். போன வாட்டி ground water depletionல பார்த்தோம். அவங்க என்னது? Punjab and Haryana is the region where not that much of ground water is available and it is water risk region, but they are cropping water intensive crops like wheat and rice in a very intensive manner. வருஷத்துக்கு 3 வாட்டி கல்டிவேஷன் பண்றாங்க, ரைஸ் வீட் ரைஸ் அப்படினு. சோ அதனால அவங்களுக்கு அந்த ரெசிடியூ என்ன பண்ணல, அந்த மண்ணிலே போட்டு அது மக்கி போற அளவுக்குலாம் டைம் இல்ல. அப்ப அதை எடுத்து கொண்டு போய் விக்கலாம் அப்படின்னு போனா என்னது? 3 வாட்டி அக்ரிகல்ச்சர் பண்றாங்க. என்டைய என்ன இருக்கு? ஸ்ட்ரா நிறைய இருக்கு, அதாவது அந்த அக்ரிகல்ச்சரல் வேஸ்ட் நிறைய இருக்கு. இப்ப இதை யாரு வாங்குவா? அப்ப இதை நான் என்ன பண்ணிடுறேன்? வச்சுக்கவும் முடியல, விற்கவும் முடியல, கொளுத்துறா போட்டு அப்படின்னு அவங்க கொளுத்திடுறாங்க.
ஓகே. சோ அக்ரிகல்ச்சர், அக்ரிகல்ச்சருக்கு அடுத்து இன்னொரு ஏ இருக்கு. அது என்னது? ஆந்த்ரோபோஜெனிக். ஆந்த்ரோபோஜெனிக் காசஸ். மனிதர்கள் என்னென்னலாம் பண்றோம்? ஓகே, நம்ம தான் நிறைய பண்றோம். என்னது? வெஹிகுலர் எமிஷன். நிறைய vehicles in a particular region. சரியா? ஓகே. வேற என்ன? இண்டஸ்ட்ரி. இண்டஸ்ட்ரியல் கான்சென்ட்ரேஷன். இண்டஸ்ட்ரி மட்டும் இருக்கிறது பிரச்சனை இல்ல, ஒரு குறிப்பிட்ட இடத்துல அது என்ன ஆகுது? நிறைய கான்சென்ட்ரேட் ஆகி இருக்கிறது தான் பிரச்சனை. அடுத்து கன்ஸ்ட்ரக்ஷன் டஸ்ட். கன்ஸ்ட்ரக்ஷன் டஸ்ட் இது பிகாஸ் ஆஃப் சாயில் ப்ரொஃபைல். பிகாஸ் ஆஃப் சாயில் ப்ரொஃபைல். Yeah, because the region of Delhi, which is in northern Great Plains, which is a plain region, okay வா? அப்ப அங்க என்ன இருக்கும்? நிறைய alluvial deposits இருக்கும். Alluvial deposits is comparatively looser than any other soil. ஏன்னா அப்பதான் கொண்டு வந்து அது ஃப்ரெஷ்ஷா டெபாசிட் ஆயிருக்கும். அப்ப ஒரு மழை பெய்யுது, இல்ல நான் ஏதோ ஒன்னு டிப் பண்றேன் அப்படின்னா it will easily break down. அப்ப என்ன ஆயிடும்? இந்த break down நடக்கும்போது காத்தடிக்குதுன்னா it became a suspended particle in air, which creates as a air pollution. Okay, even humus is also a air pollutant when it is exceeds its limit in the air. Okay va? சரி, அடுத்து பாலிசி. மேப் தான் பார்த்துட்டு இருக்கோம். ஜி மேப், ஜியோகிராஃபி, மீட்டியரோலாஜிக்கல். ஏல ரெண்டு இருக்கு, ஒன்னு அக்ரிகல்ச்சரல், இன்னொன்னு ஆந்த்ரோபோஜெனிக். இப்ப பி பாலிசி. ஓகே, பாலிசியா என்ன சார் பிரச்சனை அப்படின்னா ஃபெடரல் ஆஸ்பெக்ட் ஆஃப் தி இஷ்யூ. ஓகே, அப்ப ஃபெடரல் நேச்சர். இத டெல்லி நினைச்சா கண்ட்ரோல் பண்ண முடியாது. சரி, இப்ப இத அப்படியே மத்த சிட்டிஸ்க்கு பொருத்தி பார்ப்போமா? ஏதாவது ஒரு சிட்டி நம்ம தெரிஞ்ச சென்னையே எடுத்துப்போம். Geography, is it a bowl? No, it is a coastal region. அப்ப என்ன ஆகும்? sea breezes and other land movements என்ன ஆயிடும்? ஈஸியா ஒரு மழை பெய்யும், நல்ல இன்டென்ஸா மழை பெஞ்சாலே என்ன ஆயிடும்? ஏர்ல சஸ்பெண்ட் ஆயிருக்க பார்ட்டிகல்ஸ் எல்லாம் கீழே செட்டில் டவுன் ஆயிடும். அப்ப பெரிய அளவுல மழை இல்ல, ஆர் மழை பெய்யறதுக்கான விண்ட், ஃபாஸ்ட் விண்ட் மூவ்மெண்ட்ஸ்க்கான ஆக்டிவிட்டி இல்லன்றதே முதல் பிரச்சனை. மீட்டியரோலாஜிக்கல், நமக்கு அதிகமா வெஸ்டர்ன் மான்சூன்லயும் நல்லா காத்தடிக்கும், சவுத் வெஸ்ட்லயும் நார்த் ஈஸ்ட்லயும் நல்லா மழை பெய்யும். இது இல்லாம என்னது? சைக்ளானிக் ரெயின்ஃபால்லாம் இருக்கு. அப்ப நிறைய செடிமெண்டேஷன் நடக்கும் rather than சஸ்பென்ஷன். ஓகே, அடுத்து அக்ரிகல்ச்சர். நம்ம என்ன பண்றது இல்ல, as being part of தமிழ்நாடு ஆர் கர்நாடகா மற்ற ரீஜன்ஸ்லாம் இந்த அளவு இன்டென்ஸான அக்ரிகல்ச்சரல் பிராக்டிஸ்லாம் கிடையாது. அப்ப நம்ம இருக்கிற ஸ்டபிள் என்ன பண்றோம்? ஒன்னு அனிமல் ஃபீடாவோ இல்ல வேற ஏதாவது எக்கனாமிக்கல் ஃபேக்டர்ஸ்க்காக அதை வித்துறோம், ஆர் அதை நம்மளே யூஸ் பண்ணிக்கிறோம். இந்த மாதிரி அதை பர்ன் பண்ண வேண்டிய சிச்சுவேஷன் நமக்கு கிடையாது. அப்ப இதெல்லாம் நம்ம வச்சு இல்லையா சார்? வெஹிகுலர் எமிஷன், இண்டஸ்ட்ரியல் கான்சென்ட்ரேஷன், சாயில் ப்ரொஃபைல் நம்ம வந்து கிடையாதுப்பா. ஏன்னா we are red soil. அப்ப நம்ம வந்து இன்னும் கொஞ்சம் மெச்சூர்டு சாயில் அண்ட் காம்பாக்ட் சாயில். அப்ப என்ன ஆகுது? அந்த டிஸ்இன்டகிரேஷன் பெரிய அளவுல ஃபாஸ்டா நடக்காது, நடக்கும் ஃபாஸ்டா இருக்காது. அப்ப அதிகபட்சமான பார்ட்டிகல்ஸ் என்ன ஆகாது? சஸ்பெண்ட் ஆகாது. அடுத்து இண்டஸ்ட்ரியல் கான்சென்ட்ரேஷன். டெல்லி என்சிஆர் மட்டும்தான், டெல்லி ரீஜன் இஸ் எக்ஸ்பேண்டிங் அவுட்வர்ட், பட் there is a historical concentration of industry. அப்ப இண்டஸ்ட்ரி எல்லாம் ஒரே பர்టిక్యులர் ரீஜன்ல இருக்கு, which is very much closer, proximity எப்படி இருக்கு? very much closer to the residential area. அதனால தான் மக்கள் பாதிக்கப்படுறாங்க. ஓகே, அடுத்து வெஹிகுலர் எமிஷன். இது எல்லா ஊர்லயும் இருக்கிறது தான். either any developing city or எப்படி சொல்லுவாங்க, இந்த ஸ்ட்ராட்டிஃபிகேஷன்ல ஒரு செகண்ட் ஸ்டேஜ் தேர்ட் ஸ்டேஜ்ல இருக்கிற சிட்டிஸ்ல கூட இந்த ப்ராப்ளம்ஸ் இருக்கு. பட் ஓகே, அண்ட் ஃபெடரல் ஆஸ்பெக்ட்ஸ், தமிழ்நாட்டுல நடக்கிற அக்ரிகல்ச்சரல் பிராக்டிஸா இருக்கட்டும், இல்ல ஒரு வெஹிகுலர் எமிஷனா இருக்கும், இண்டஸ்ட்ரியல் கான்சென்ட்ரேஷனா இருக்கட்டும், இதெல்லாம் என்ன பண்ணிடுவேன் நான்
தமிழ்நாட்டுல ஒரு பில்லை போட்டு இனிமே இண்டஸ்ட்ரி சென்னைக்கு வெளியே தான் கட்டணும், இனிமே இண்டஸ்ட்ரி திருச்சிக்கு வெளியே தான் கட்டணும், இனிமே மற்ற ஸ்டேட்னு எடுத்துப்போம், இனிமே இண்டஸ்ட்ரியா ஹைதராபாத்துக்கு வெளியே தான் கட்டணும், மும்பை ரீஜனுக்கு வெளியே தான் கட்டணும், கோர் மும்பை ரீஜனுக்கு வெளியே கட்டு, கோர் கொல்கத்தா ரீஜனுக்கு வெளியே கட்டு அப்படின்னு நான் சொல்லிடுவேன். ஆனா இது என்ன ஆகுது, இண்டஸ்ட்ரியல் பாலிசி. இண்டஸ்ட்ரியை நான் தூக்கி வெளியே கட்டினாலும் என்னால என்ன பண்ண முடியல, பஞ்சாப் ஹரியானாட்டெல்லாம் போய் பேசி ஐயா நீங்க எரிக்காதீங்க, நீங்க உங்களுடைய அக்ரிகல்ச்சரல் வேஸ்ட்டை எரிக்கிறதுனால எனக்கு பாதிப்பு வருது அப்படின்னு நான் சொன்னா அவன் என்ன சொல்லுவான், அப்ப நீ வாங்கிட்டு போறியா, வாங்கிட்டு போய் நான் என்ன பண்றதுன்னு எனக்கு இந்த வரைக்கும் சரியான விதத்துல தெரியல. அப்ப இட் இஸ் நாட் அ சிங்கிள் பாயிண்ட் இஷ்யூ, அவனால அதை முடிச்சுக்க முடியல, அதுதான் பெரிய பிரச்சனையா இருக்கு டெல்லிக்கு. ஓகேவா, ரைட். அப்ப சோ நம்ம நேத்து போன வாட்டி பார்த்த மாதிரி என்னது, ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட்ஸ், ஸ்டாண்டர்ட்ஸ் ஃபார் air quality. ஏன்னா நம்ம போன வாட்டியே பேசணும், என்னது கிரவுண்ட் வாட்டருக்கு ஒரு ஸ்டாண்டர்ட் வைங்கயா, அப்பதான் என்னால என்ன பண்ண முடியும், நான் ஏதாவது ஒரு மிட்டிகேஷன் மெஷரே பண்ண முடியும். ஏன்னா முதல்ல நான் கால்குலேட் பண்ணணும், அப்பதான் என்ன பண்ண முடியும், மிட்டிகேஷனை பத்தி யோசிக்கவே முடியும் அப்படின்ற ஒரு சூழ்நிலை இருக்கு. அப்ப இதுக்கு என்ன பண்ணிருக்காங்க, இந்த மாதிரி மெஷர்ஸ் வச்சிருக்காங்களா அப்படின்னு கேட்டா எஸ் we have measures. ஓகேவா, சோ இதுக்காக கொண்டு வரப்பட்டது என்னது, ஏர் குவாலிட்டி இண்டெக்ஸ். ஓகேவா, ரைட். அப்ப காம்போனன்ட்ஸ் என்னென்ன, இதுல இருக்கிற காம்போனன்ட்ஸ் என்னென்ன, ஏர் குவாலிட்டி இண்டெக்ஸ், இதோட காம்போனன்ட்ஸ் என்ன, எதெல்லாம் வச்சு நீங்க ஏர் குவாலிட்டியை மெஷர் பண்றீங்க, மொத்தம் 8 காம்போனன்ட் இருக்கு. ஓகே, so what are they? First, PM2.5 particulate matter அப்படினு சொல்லுவாங்க. காத்துல இருக்கிற எய்தர் என்ன பார்ட்டிகல் ஆனா இருக்கட்டும், சாண்டா இருக்கட்டும், ஸ்மோக்கா இருக்கட்டும், ஆர் எனி கன்ஸ்ட்ரக்ஷனல் ஆக்டிவிட்டில இருந்து பறந்த சிமெண்ட் மெட்டீரியலா இருக்கட்டும், என்ன வேணா இருக்கட்டும், பட் அதோட சைஸ் என்னது 2.5 மைக்ரான்ஸ். ஓகே, அடுத்து PM10, இது ரெண்டும் பர்టిక్యులர் மேட்டர். ஓகேவா, சோ அடுத்து 4 கேஸ் இருக்கு, ரைட்டா. இந்த 4 கேஸை நம்ம ரெண்டா பிரிப்போம். ஒன்னு கார்பன் மோனாக்சைடு, இன்னொன்னு என்னது ஓசோன். இது ரெண்டு என்னது கிட்டத்தட்ட கிரீன் ஹவுஸ் கேஸஸ். அடுத்து சல்ஃபர் டை ஆக்சைடு அண்ட் நைட்ரஜன் dioxide, இது என்னது, these are acid rain components. ஓகே, அடுத்து solid materials அப்படினு ரெண்டு இருக்கு, or other compounds, it's called ammonia and lead. ஓகே, அப்ப மொத்தம் 8 ஆச்சா, 2 particulate matter, 2 greenhouse gas, 2 acid rainக்கான காரணங்கள், 2 மீதி இருக்கிறது என்னது, ஒன்னு மெட்டல், இன்னொன்னு காம்பவுண்ட் அம்மோனியா. அது மெட்டல்னா சொல்ல முடியாது, சோ மீதி இருக்கிறதுக்கு நீங்க நம்ம பேர் கொடுத்துக்கீங்க. ஓகே, அப்ப 8 காம்போனன்ட் இருக்கு. ஓகே, அந்த 8 காம்போனன்ட் தான் நம்ம ரெண்டா பிரிச்சு எழுதி இருக்கோம். ஓகே, சோ அடுத்து ஏர் குவாலிட்டி இண்டெக்ஸ்க்கு ஒரு சார்ட் இருக்கு. ஓகே, ஒரு சார்ட் இருக்கு. இந்த சார்ட்ல எவ்வளவு இருக்கு, 6 கேட்டகரிஸ் இருக்கு. இப்ப ஃபர்ஸ்ட் கேட்டகரி அண்ட் ரைட். இப்ப நம்ம ஸ்டாண்டர்ட்ஸ் அப்படினு சொல்லியாச்சு. இப்ப ஸ்டாண்டர்ட்னா என் ஊர்ல நான் மட்டும் தான் ஸ்டாண்டர்ட் வச்சிருப்பேனா என்ன, இன்டர்நேஷனல் ஸ்டாண்டர்ட் அப்படினு ஒன்னு இருக்கும்ல, இன்டர்நேஷனல் ஸ்டாண்டர்ட், இந்தியன் ஸ்டாண்டர்ட் அப்படினு நிறைய ஸ்டாண்டர்ட்ஸ் இருக்குமா. அப்ப இன்டர்நேஷனல் ஸ்டாண்டர்ட் என்ன, இந்த ஸ்டாண்டர்ட்ஸ் நான் இப்ப ரெண்டா பிரிக்கிறேன். ஒன்னு என்னது இன்டர்நேஷனல், இன்னொன்னு என்னது நேஷனல், எனக்கு நான் வச்சுக்கிட்டது. we are focusing, இந்த ஸ்டாண்டர்ட் எதை வச்சு ஃபோக்கஸ் பண்றாங்க,
PM 2.5. ஏன்னா this is very harmful. ஏன்னா இதோட சைஸ் ரொம்ப சின்னது, which can enter into your lungs, brain, blood stream. ஏன் brain neurons எல்லாம் இருக்காப்பா அந்த டெபாசிட். அதனால we are calculating it in PM 2.5. இன்டர்நேஷனல் ஸ்டாண்டர்ட்ஸ் யார் கொடுத்திருக்கா? WHO, World Health Organization என்ன சொல்லிருக்காங்க? 5 மைக்ரோகிராம் பர் மீட்டர் கியூப். ஒரு மீட்டர் கியூப் ஏர்ல எவ்வளவுதான் இருக்கணும்? 5 மைக்ரோகிராம் தாண்டி இருக்க கூடாது. சரி, இந்தியா as being a developing nation என்னால என்ன பண்ண முடியாது, அவ்வளவு கம்மியா வச்சுக்க முடியாது அப்படின்னு இந்தியன் ஸ்டாண்டர்ட்ஸ் அப்படின்னு ஒன்று வச்சிருக்கோம். அது எவ்வளோ? 40 மைக்ரோகிராம் பர் மீட்டர் கியூப். சார் இதையாவது பிரீச் பண்ணாம இருங்க சார் அப்படின்னு சொல்றான், முடியல. அப்ப இந்த சார்ட் எங்க ஆரம்பிக்குது? ஃபர்ஸ்ட் எடுத்தோனே 0 to 50. இது என்னது? மைக்ரோகிராம்ஸ், மைக்ரோகிராம் பர் மீட்டர் கியூப் தான். அப்ப இந்தியன் ஸ்டாண்டர்டை விட கொஞ்சம் அதிகமா, ஏன்னா கம்ப்ளீட்லி ரெஸ்ட்ரிக்ட் பண்ண முடியாது அப்படின்றதுனால. அப்ப இது என்ன சொல்றாங்க? இட் இஸ் குட், ஓகே, பரவாயில்ல, நல்லா மெயின்டைன் பண்றீங்க. இதுக்கு ஒரு கலர் கோடிஃபிகேஷன் கொடுக்குறாங்க. இந்த கலர் கோடிஃபிகேஷன் தான் என்னது? இட் இஸ் கிரீன். குட் டு கோ, நல்லா இருக்குங்க, இந்த இடத்துல எல்லாரும் வாழலாம். 51ல இருந்து 100. ஓகே, என்ன சொல்லிட்டேன்? சாட்டிஸ்ஃபேக்டரி, பரவாயில்ல, கண்ட்ரோல் பண்ணிக்கலாம் அப்படின்ற ஒரு நிலைமையில வச்சிருக்கேன். இட் இஸ் yellow. ஓகேவா? சோ அடுத்து 101ல இருந்து 200. So it is moderate. இன்னமும் நான் என்ன சொல்றேன்? பரவாயில்ல, பார்த்துக்கலாம். I am giving this orange. அடுத்து 201ல இருந்து 300 என்ன சொல்லிட்டேன்? ஐயா தம்பி, இதுக்கு மேலலாம் என்ன பண்ண முடியாது, பரவாயில்லன்னு சொல்ல முடியாது. இட்ஸ் புவர் and I am giving a code of red. இந்த இடத்துல நீ வாழ முடியாது. ஓகேவா? இட் இஸ் வெரி harmful to your environment, sorry, your health and your economy அப்படின்னு நான் சொல்றேன். அதுக்கப்புறம் என்ன ஆகுது? 400. வெரி புவர், வெரி புவர். இதெல்லாம் இருக்கவே இருக்காதீங்கடா. இட் இஸ் பர்பிள். பர்பிள் தானே? பர்பிள். அடுத்து இதையும் தாண்டறோம், என்னது? beyond 400, 401 to up to any plus. so இது என்னது? it is severe. ஓகே, நான் இதுக்கு என்ன சொல்லிட்டேன்? மெரூன் கலர் கொடுத்துட்டேன். சார் அப்ப இதை எப்படி தான் சார் எடுப்பாங்க? ஒரு 24 மணி நேரத்துக்கு ஸ்டாண்டர்ட் எடுப்பாங்கப்பா. இந்த 8 காம்போனன்ட்டோட குவாண்டிட்டி எவ்வளவு இருக்கு அப்படின்னு பார்த்துட்டு, அப்ப இதுல என்ன சொல்லுவாங்கன்னா, ஒரு ரீஜனை நான் எப்படி கேட்டகரைஸ் பண்ண போறேன்? which is the worst in that scenario. ஆவரேஜ் இல்ல, முதல்ல நான் ஞாபகம் வச்சுங்க, ஆவரேஜ் கிடையாது. என்ன சொல்றேன்? பொல்யூஷன் எது worst-ஆ இருந்துச்சோ அந்த ஸ்டாண்டர்ட் எடுத்துக்கிறேன். அதை குறைக்கிறது தான் என்னுடைய வேலை. ஓகேவா? ரைட்? இப்போ இன்னைக்கு worst-ஆ இருக்கு, இந்த வருஷத்துல இன்னைக்கு தான் worst. அப்ப இந்த நாள் worst ஆகக்கூடாது. அதை தான் என்ன பண்றேன்? மேண்டேட்டடா வைக்கிறேன். அப்ப டெல்லியோட பாஸ்ட் ட்ராக் என்ன? டெல்லிஸ் பாஸ்ட். ஓகே, எப்பையில இருந்து பார்க்கறோம்? நம்ம ஒரு 5 வருஷத்துக்கு பார்ப்போமா? 2020ல இருந்து பார்ப்போம். 2020, 2021, 2022, 2023 and 2024. இப்போ நம்ம பார்க்க போற டேட்டா இஸ் ஆவரேஜ். ஓகேவா? ஆவரேஜா டெல்லியோட ஏர் பொல்யூஷன் எவ்வளவு இருந்திருக்கு? 108,
69 it is a rise. அப்புறம் என்ன ஆகுது fall. This fall is because of covid. எவனும் வெளியே வரல. ஓகே ரைட். மறுபடியும் எல்லாம் வெளியே வர ஆரம்பிச்சோன்னு என்ன ஆகுது there is a slight rise. அதுக்கப்புறம் அந்த மறுபடியும் நம்ம மெஷர்ஸ் எல்லாம் போட்டு என்ன பண்றோம் குறைச்சிட்டோம். சார் 2025 தானே சார் கரண்ட் இயர், 2025 இன்னும் முடியல, அதனால டேட்டா கிடைக்கல. ஓகே ஸோ ஸ்டில் we are in a satisfactory தான், நம்ம இன்னும் ஒரு நல்ல நிலைமைக்கு போகல. பட் டெல்லியை ஜெனரலா சிவியர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்? பிகாஸ் இந்த வின்டர் சீசன்ல என்ன ஆயிடும், பிகாஸ் ஆஃப் த அட்வான்ஸ் ஆஃப் வெஸ்டர்ன் டிஸ்டர்பன்சஸ், அப்புறம் டெம்பரேச்சர் இன்வர்ஷன், ஸ்டபிள் பர்னிங் அப்பதான் ஸ்டார்ட் ஆகும் அக்டோபர் மாசம் அந்த டைம்ல. ஸோ இதோட இம்பாக்ட்னால என்ன ஆயிடும், இந்த தீபாவளி சீசன் அப்ப மொத்தமா தலைவர் 400-500 மேல போயிடுவாப்ல. அதனால டெல்லி இஸ் பீன் ஆல்வேஸ் ரெக்கார்டட் as severely polluted region. இதுல நீங்க அஞ்சாவதா வேணா கல்ச்சுரல் அப்படின்னு சேர்த்துக்கோங்க. ஏன்னா தீபாவளின்றது என்னது, தீப ஒளி, விளக்கு ஏற்றி கும்பிடணும். நம்ம என்ன பண்றோம், பட்டாசை கொளுத்தி கும்பிடுறோம், which is causing air pollution. ஓகேவா? ஸோ அடுத்து way forward. way forward என்னதான் சார் பண்ணலாம் இப்ப இதுக்கு, ரைட்டா? ஸோ இந்த வே ஃபார்வர்டுக்கு நம்ம என்ன பண்றோம், மறுபடியும் செக்டரலா இத பிரிக்கிறோம். ஓகேவா? டிரான்ஸ்போர்ட்டேஷன் ஃபர்ஸ்ட் ஒன் என்ன பண்ற, டிரான்ஸ்போர்ட்டேஷன் செக்டாரை எடுக்கிறேன். ஸோ டிரான்ஸ்போர்ட்டேஷன் செக்டார்ல நான் என்ன சொல்றேன், ஃபர்ஸ்ட் decommission of old polluting vehicles. இதெல்லாம் சொன்னாங்க 15 வருஷத்துக்கு மேல வச்சிருக்க வெஹிக்கிள் என்ன பண்ணுங்க, தூக்கி போடுங்க அப்படின்னாங்க. ஓகேவா? ரைட். அடுத்து promote public transport. தனித்தனியா ஆளுக்கு ஒரு வண்டி எடுத்துட்டு போனாதானே பிரச்சனை. என்ன பண்ணுங்க, மொத்தமா எல்லாருக்கும் பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் வந்து ப்ரோமோட் பண்ணுங்க. அப்ப இதுக்கு என்ன பண்ணணும், டிரான்ஸ்போர்ட் பை என்ஷூரிங் எண்ட் கனெக்டிவிட்டி. கடைசி வரைக்கும் என்னால என்ன பண்ண முடியும், என் வீட்டு வாசல் வரைக்கும் இல்ல, அட்லீஸ்ட் என் தெரு வரைக்கும் என்ன பண்ணணும், பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் பஸ்லயோ ட்ரெயின்லயோ போய் இறங்கணும். இப்ப நான் வீட்டுல இருந்து கிளம்புறேன், என் தெருவை தாண்டுறேன், பஸ் பிடிக்கிறேன், ரயில்வே ஸ்டேஷன் போறேன், மெட்ரோல ஏறுறேன், என் ஆபீஸ் இருக்க ஏரியாவுக்கு போறேன், அங்கிருந்து ஒரு பஸ் ஏறுறேன், எங்க போயிடுறேன், ஆபீஸ் இருக்க தெருவுக்கு போயிடுறேன், ஒரு நிமிஷம் நடந்து போனா என் ஆபீஸ். ஸோ இந்த மாதிரி சிச்சுவேஷன்ல நான் என்ன பண்ண மாட்டேன், வண்டி எடுத்துட்டு போகணும்னு ஆசைப்பட மாட்டேன். அண்ட் இதெல்லாம் அஃபோர்டபுளாகவும் இருக்கணும், டைம்லியும் இருக்கணும். ஸோ அதெல்லாம் கவர்னன்ஸ். ஓகே. அடுத்து டிரான்ஸ்போர்ட்டேஷன்ல அடுத்தது என்னது, இட்ஸ் a transit of traffic. transit of traffic. அப்ப உள்ள வர எல்லா வண்டியும் என்ன சொல்ல முடியாது, டெல்லிக்கு உள்ளதான் வரும் அப்படின்னு சொல்ல முடியாது. என்ன சார் உள்ள வர வண்டினா உள்ளதான் வரும்னு சொல்ல முடியாதுன்றீங்க அப்படின்னா, இப்ப டெல்லியை கிராஸ் பண்ணி போற வெஹிக்கிள்ஸ் இருக்கு. டெல்லியில இருந்து லோடு எடுத்துக்கிட்டு, டெல்லியே டெஸ்டினேஷன் இல்ல, டெல்லியில இருந்து பஞ்சாபுக்கு போறான், டெல்லியில இருந்து சென்னைக்கு வரான், இல்ல டெல்லியில இருந்து ஹைதராபாத்துக்கு போறான் அப்படின்ற ஒரு வண்டிய நான் ஏன்டா மெயின்ல விடணும், நான் மெயின்ல விட்டா என்ன ஆகும், அங்க டிராபிக் ஆகுமா? அப்ப இந்த டிரான்சிட் ஆஃப் டிராபிக் பண்ணணும். நான் பெரிஃபரல் ஏரியா, டெல்லிக்கு அவுட்ஸ்கர்ட்ஸ்ல அந்த வண்டியை டிராவல் பண்ண வைக்கணும். அப்ப வெஹிகுலர் பொல்யூஷனை குறைக்க முடியுமா? அவ்வளவுதான். அடுத்து நாலாவது என்னது, அடாப்ஷன் ஆஃப் நியூ டெக்னாலஜிஸ்.
வெஹிக்கல் என்ன சார் டெக்னாலஜி? EVs தான் இப்படி சொல்றாங்க. ஐயா EV யூஸ் பண்ணுங்க அப்படின்றத நேரடியா சொல்றத விட்டுட்டு எங்கெங்கயோ சுத்தி வச்சு சொல்றீங்க, விடுங்க. ஓகே ரைட். அடுத்து இண்டஸ்ட்ரியல் அண்ட் எனர்ஜி செக்டார். இண்டஸ்ட்ரியல் அண்ட் எனர்ஜி செக்டார். ஓகே, அப்ப இண்டஸ்ட்ரியல் அண்ட் எனர்ஜி செக்டார்ல என்ன சார் பண்ணலாம்? reduce use of coal. அப்ப shift to என்னது renewable or வேற எதுக்கு போயிடலாம்? அட்லீஸ்ட் CNG compressed natural gasக்காவது போங்க. பெட்ரோல், டீசல், கோல் இந்த மாதிரி ஏரியா வேணாம். ஓகேமா, டீசல் கோல் வேணாம். ஒன்று சிஎன்ஜிக்கு போங்க, இல்லை வேற ஏதாவது ரினியூவபிளுக்கு போங்க. இல்லையா சார் இண்டஸ்ட்ரி, ஏன்னா இப்போ சிமெண்ட் இண்டஸ்ட்ரி எல்லாம் இருக்கு, நிறைய பெரிய பெரிய இண்டஸ்ட்ரி அவங்களோட எனர்ஜி அவங்களே ப்ரொடியூஸ் பண்ணுவாங்க. அதுக்கு நிறைய சோலார் பவர் பிளான்ட்லாம் யூஸ் பண்ணுங்க அப்படின்னு அவங்கள ப்ரமோட் பண்றோம். ஓகேவா? அடுத்து இண்டஸ்ட்ரியல் எமிஷன் கண்ட்ரோல் ரூல்ஸ். இண்டஸ்ட்ரியல் எமிஷன் கண்ட்ரோல். இண்டஸ்ட்ரி எவ்வளவு எமிட் பண்றாங்கன்றத கண்ட்ரோல் பண்ணணும். அதையெல்லாம் தாண்டி ஒரு விஷயம் என்னது? ரீலொகேஷன். ரீலொகேஷன் ஆஃப் இண்டஸ்ட்ரீஸ். சார் இருக்கிற பில்டிங் எடுத்து வெளியே வைக்க சொல்றீங்களா? இல்ல இல்ல, அட்லீஸ்ட் புதுசா தொடங்குற பில்டிங்காவது என்ன பண்ணுங்க, ஐயா ஊரை விட்டு வெளியே கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுங்கயா. இப்ப எம்எஸ்எம்இஸ்லாம் புதுசா ஹை, அதுவும் இது என்னது எல்லா இண்டஸ்ட்ரியும் கிடையாது, எஸ்பெஷலி என்னது ஹை பொல்யூஷன் காசிங். அட்லீஸ்ட் இந்த இண்டஸ்ட்ரியை வாழ்த்துக்கு போய் வெளியே வைங்க அப்படின்னு சொல்றாங்க. அட்லீஸ்ட் ஊருக்குள்ளேயாவது என்னது புகை கக்காம இருக்கும் அப்படின்னு. அடுத்து மூணாவது என்னது? டஸ்ட் அண்ட் கன்ஸ்ட்ரக்ஷன் மேனேஜ்மெண்ட். டஸ்ட் அண்ட் கன்ஸ்ட்ரக்ஷன் மேனேஜ்மெண்ட். நம்ம என்ன பண்ணல, நாட் ஒன்லி ஃபார் டெல்லின்னு பார்க்கல, ஏர் பொல்யூஷனை கண்ட்ரோல் பண்றதுக்கு என்னென்னலாம் பண்ணணும் ஒரு சிட்டி ரீஜியன்லன்னு பார்க்குறோம். ஓகேவா? ஓகே. ஸோ இன்ட்ரோடக்ஷன் ஆஃப் ஆன்டி ஸ்மாக் கன்ஸ். ஒரு ஏன்னா ஏர்ல சஸ்பெண்டட் வாட்டர் மாலிகூல்ஸ் இருக்கும், அதுல போய் ஸ்மோக் கலந்துருச்சுன்னா என்ன சொல்லுவோம், அதை ஸ்மாக்னு சொல்லுவோம். அப்ப அதை எராடிகேட் பண்றதுக்கு நிறைய வைப்ரேஷன் கன்ஸ், அது அந்த பார்ட்டிகல்ஸ் ஏர் பார்ட்டிகல்ஸ் இன்னும் உடைச்சு விட்டுரும். ஸோ அதான் அதோடைய வேலை. ஓகேவா? ஸோ அடுத்து ரோடு டஸ்ட் மேனேஜ்மெண்ட். சார் இது என்ன சார், ரோட்ல இருக்கிற டஸ்ட் என்ன பண்றான், நான் கூட்டி அள்ளிடுறேன், அதை வாக்யூம் பண்ணிடுறேன். பை தட் நான் என்ன பண்றேன், அந்த டஸ்ட் மறுபடியும் என்ன ஆகல, ஏர்ல சஸ்பெண்ட் ஆகாத மாதிரி நான் பார்த்துக்கிறேன். ஓகேவா? ஸோ ஒரு டஸ்ட்டை இன்ட்ரடியூஸ் பண்றதை விட நான் என்ன பண்றேன், இது ரீஇன்ட்ரடியூஸ் ஆகாம பார்த்துக்கிறேன். இருக்கிற டஸ்ட் ரோட்ல இருக்கு, அதை ரீஇன்ட்ரடியூஸ் ஆகாம நான் பார்த்துக்கிறேன். அடுத்து இன்க்ரீஸ் கிரீன் கவர். சார் சிட்டிக்குள்ள நம்ம எங்க சார் கிரீன் கவர் இன்க்ரீஸ் பண்றது? வெர்டிகல் ஃபாரஸ்ட்ரி. அடுத்து ரோட் சைட் பிளான்டேஷன். ரோடு டிவைடர்ல என்ன பண்ணுங்க, செடி நடுங்க. வீடுல அங்கங்க என்ன பண்ணுங்க, மாடி தோட்டங்கள் அமைங்க, நிறைய செடி வளங்க ஜன்னல் ஓரமா. ஸோ இந்த மாதிரியான விஷயங்களை என்ன பண்றாங்க சொல்றாங்க.
இது என்ன பண்ணும் இந்த PM2.5 வேற என்னது கார்பன் மோனாக்சைட்ஸ் மாதிரியான கார்பன் டை ஆக்சைட்ஸ் மாதிரியான காம்பனன்ட்ஸ் அப்சர்வ் பண்ணிட்டு ஏர் பொல்யூஷனை eventually reduce and மரம் நடுங்கள் மழை பெறுங்கள் அப்படின்ற மாதிரி நிறைய அந்த லோக்கல் கிளைமேட்டை வந்து அது வந்து லோக்கல் கிளைமேட்டை ஃபார்ம் பண்ணும் which is chilling climate. அப்ப என்ன ஆகும் நிறைய கண்டென்சேஷன் நடக்க வாய்ப்பு இருக்கு. by that we can get more amount of precipitation. நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி precipitation can என்ன சொல்லுவாங்க sediment the particles. ஓகேவா சஸ்பென்ஷன்ல இருக்கிறத it can sediment. அந்த precipitation அது என்ன பண்ணிடும் அந்த தண்ணியில அந்த டஸ்ட் பார்ட்டிகல்ஸ் ஒட்டிக்கிட்டு தரையோட வந்து விழுந்துரும். அப்ப ஏர்ல இருக்கிற பார்ட்டிகல்ஸை நம்ம என்ன பண்ணிக்கலாம் ரெடியூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்றது தான் இதோட பை ப்ராடக்ட். மழையும் வரும். ஓகேவா ஸோ அடுத்து அக்ரிகல்ச்சரல் அண்ட் ரீஜனல் மேனேஜ்மெண்ட். அக்ரிகல்ச்சரல் அண்ட் ரீஜனல் மேனேஜ்மெண்ட். நம்ம ஈஸியா சொல்லலாம் என்னது அக்ரிகல்ச்சர்ல முதல்ல என்ன பண்ணக்கூடாது ஸ்டபிள் மேனேஜ்மெண்ட். ஸ்டபிள் மேனேஜ்மெண்ட். அப்ப இந்த ஸ்டபிள் மேனேஜ்மெண்ட்ல என்ன இருக்கு ரெண்டு விஷயம் இருக்கு. ஒன்னு இன் சிச்சு அண்ட் எக்ஸ் சிச்சு. இன் சிச்சு அண்ட் எக்ஸ் சிச்சு. சோ அப்ப இன் சிச்சுல என்னது decompose. வெறும் decompose இல்ல fast decompose using புதுசா decompose மாதிரியான விஷயங்களை வச்சு decompose பண்றீங்க அப்படின்னா நிறைய மினரல்ஸ் ஆட் ஆகும் which eventually reduce your cost of input on fertilizer. சோ இத மக்கள்கிட்ட என்ன பண்ணணும் எடுத்து சொல்லணும். அடுத்து எக்ஸிச்சு. எக்ஸிச்சு என்னது add a economic value to sell stubble. stubble நீங்க வித்தா காசு கிடைக்கும் அப்படின்னு சொன்னா எவன் காசு வராத போய் கொடுத்த போறானா? அப்ப என்ன பண்ண மாட்டாங்க. அப்ப add a economical value அதுக்கு என்ன பண்றாங்க இதை எடுத்துட்டு போய் பெல்லடைசேஷன்லாம் பண்ணி இந்த கோல் பவர் பிளான்ட்ஸ் இருக்குல்ல தெர்மல் பவர் பிளான்ட்ஸ் அதுல வந்து கோலோட சேர்த்து இதையும் வந்து ஒரு இன்புட் மெட்டீரியலா யூஸ் பண்றதுக்கான இனிஷியேட்டிவ்ஸ் வந்து போயிட்டு இருக்கு. ஓகே இதெல்லாம் நீங்க மக்கள்கிட்ட என்ன பண்ணுங்க எடுத்து சொல்லுங்க. அடுத்து கடைசியானது இன்க்ரீஸ் இன்டர் ஸ்டேட் கோஆர்டினேஷன். ஸோ இதுக்கு கமிஷன் ஆன் ஏர் குவாலிட்டி அப்படின்லாம் கமிஷன் இருக்கு. பட் அதுக்கான பவர்ஸ் அண்ட் mandates என்ன பண்ணுங்க இன்க்ரீஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்றாங்க. ஓகே so with this we are coming to a conclusion. இதுல this is what especially of Delhi. ஓகேவா மத்த எல்லாமே என்னன்னா இட்ஸ் ஜெனரல். ஜெனரலா கேட்டா இதெல்லாம் எடுத்துக்கங்க. இந்த மூணு காலத்தையும் எடுத்துக்கங்க. especially on Delhi கேட்டா நாலாவது இதையும் சேர்த்து எடுத்துக்கங்க. it is not only for Delhi this mitigations but it can apply on any other mitigation process of air pollution. Okay so with this we conclude today's class. Thank you. இன்னொரு நாள் பாப்போம். இனிமே அடிக்கடி கிளாஸ் வரும்.